2 கேரக்டர்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒன்னு திவ்யா, இன்னொன்னு அலெக்ஸ். என் ரோலும் காளிதாசன் ரோல் விட கொஞ்சம் இன்னும் ஸ்கோப் இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ லைக் எனக்கு வந்து காளிதாசன் சார் விட எனக்கு ஒரு ஹையர் பொசிஷனாக இருந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம கண்டென்ட் ஒரு இடத்துல கொடுக்கணும்னா அந்த இடத்துல கொடுக்கணும். அது தவிர என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் பேசிட்டு அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஐ கேன் பி வெல் சீன் அப்படின்லாம் கிடையாது. வச்சக்குறி தப்பாது நீ விரைந்து செல்லிது வெற்றிப்படி. நாளை மலரும் ஊரும் அசந்திடுமே. Come chase the dream, yeah, we reign supreme. Be supreme, hit the beat, let the spotlight gleam. Come chase the dream, yeah, we reign supreme. Be supreme, hit the beat, let the spotlight gleam. ஹலோ everybody, இது வி சுப்ரீம் மீடியா காப்பின் அடுத்த மகத்தான நட்சத்திரத்துக்கான மாபெரும் தேடல். இன்னைக்கு 2வது நிகழ்ச்சி என்ன நடக்க போகுது, அவங்களோட முதல் பயிற்சி இன்னைக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம முதல் ரேங்கிங், முதல் இவாலுவேஷனும் இன்னைக்கு நிகழ்ச்சியோட முடிவுக்குள்ள நடக்க போகுது. குட் மார்னிங் everybody. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செட்டில் இன் பண்ணிட்டீங்களா? ரைட். நேத்து நல்லா தூங்குனீங்களா? கனவு கண்டீங்களா? தூக்கத்துல வர கனவு கனவு இல்லை, நம்மளை தூங்க விடாம செய்யறது தான் கனவு அப்படின்னு நான் சொல்ல, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட கனவுகள் நனவாகிற நாள், அந்த பயணம் இன்னைக்கு ஆரம்பம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டே டெய்லி. முந்தின நாள் நீங்க என்ன சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, என்ன ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சஜஷன் பாக்ஸை பார்ப்போம். இன்று அறிவிக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சிக்குரியதாக இருந்தாலும் போட்டியை சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் வைத்திருக்க உதவும் என நம்புகிறேன். மற்றவர்களின் பலங்கள் மற்றும் பலவீனங்களை ஆராய்ந்து அதற்கேற்ற திட்டத்தை வகுப்பது சிறப்பாக இருக்கும் என எண்ணுகிறேன். சிறந்த போட்டியாளரே வெற்றி பெறட்டும். Totally disagree with the elimination of 4 contestants. I feel it should be better, or last 4 should have a re-verdict by the fellow contestants. சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை? 4 போட்டியாளர்களை வெளியாக்குறது உங்களுக்கு சரியில்லை அப்படின்றதா? என்னோட மனசுல என்ன படுதுன்னா, ஒரு கலைஞருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமே மக்களோட கைத்தட்டு தான். அதனால அந்த மேடையில் ஏறி அந்த லைவ் ஷோஸ் மக்களுக்கு முன்னாடி அவங்களோட கைத்தட்டலை பெறுறதுக்கு முன்னாடியே 4 பேர் இந்த போட்டியிலேருந்து வெளியே போறாங்கன்னா அந்த கலைஞருக்கான அங்கீகாரம் கிடைக்காதுன்னு நான் ரொம்ப கவலைப்படுறேன். இந்த வகையிலையும் யோசிச்சு பாருங்க. அதாவது பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போட்டி நிகழ்ச்சி நடக்கும்போது ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு போட்டியாளரை நீக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 4 எபிசோட்ஸ்க்கு உங்களுக்கு ட்ரைனிங், அதனால போட்டியாளரை நீக்க மாட்டோம். நீங்க 4 எபிசோட்ஸ்க்கு எல்லாருமே சேஃபா இருக்கீங்க. அப்போ அந்த 4 எபிசோட்ஸ் முடிஞ்சு 5வது எபிசோட் போகும்போது, இல்லை 6வது எபிசோடே போய்டும், 6வது எபிசோட் போகும்போது 4 பேரை நீக்கிறது தானே நியாயம். ஸோ இதை பற்றின டிஸ்கஷனை முடிச்சுட்டுமா, வேறு ஏதாவது பேசணுமா இதை பற்றி? பட் இருந்தாலும் இது வந்து முடிவானது இல்லை. நான் என் மனசுக்கு பட்டதை சொல்கிறேன். மேபி நீங்கள்லாம் இந்த மாதிரி சஜஷன் கொடுத்துருக்கிறதுனால, ரொம்ப ஆசைப்படுறதுனால அந்த நாள்லேருந்து ஏதாவது மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். I don't know. I feel some contestants are fake. இதை யார் எழுதுனது அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு போக வேணாம். ஒரு சின்ன கருத்து கணிப்பு வைக்கிறேன். All the contestants are honest அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்கு. contestants சில பேர் ஃபேக்கா, நீங்க ஒருத்தங்க கிருஷ்மிதா கை தூக்குறீங்க. இல்ல இப்போ இது ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ இல்லையா, ஸோ கண்டிப்பா அவங்க ஒரு ஃப்ரண்ட் வச்சிருப்பாங்க. ஓகே, கருத்து கணிப்போட பார்ட் 2. சில contestants ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்கு. சோ அந்த கருத்து இருக்கு. ஓகே, அதாவது நாங்க அவங்க ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம், இருக்காங்கன்னு சொல்றோம்.
திவ்யஸ்ரீ ரொம்ப அமைதியா இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மனம் திறந்து பேசினால் சிறப்பு. பேச்சு தமிழ்ல காளிதாசன் நன்றாக பேசுறாரு, ஆனா சில சமயங்களில் மற்றவர்களுக்கும் பேசும் வாய்ப்பை அளிப்பது சிறப்பாகும். அஷ்ரஃபின் கோமாளித்தனம் தாங்க முடியல, சிரிக்கவும் முடியல, அழுகவும் முடியல, தாங்க முடியல. சீக்கிரம் போட்டியில இருந்து விலக்கிடுங்க. மன்னிச்சிருங்க, இந்த 4 நாட்களுக்கு நல்லா வச்சுக்கிட்டு அப்புறமா விளக்கிடுங்க. என்ன நல்ல மனசு, 4 நாட்களுக்கு நல்லா வச்சுட்டு அப்புறம் விளக்கிடுங்க. திவ்யஸ்ரீயோட திருவிழாவுக்கு போவோம். நேற்று வந்து முதல் நாள்னால கொஞ்சம் அமைதியா இருந்தேன். லைக் அப்சர்வ் பண்ணிட்டு தேவைப்படுற இடத்துல மட்டும் பேசிட்டு இருந்தேன். தேவையில்லாத இடத்துல அன்னெசரி கண்டென்ட் கொடுக்க நான் நினைச்சேன். காளிதாசன், உங்களை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நான் இங்க வந்து நிறைய பேர்கிட்ட இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாலே கொஞ்சம் குறைக்கணும் சொல்றாங்க, அதையும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, முக்கியமா அஷ்ரஃப். என்ன அஷ்ரஃப்? வெல், காமெடி இஸ் சப்ஜெக்டிவ். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. 4 நாள் முடிவில் உங்களை பொட்டி கட்டி அனுப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி முடிஞ்சா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போதான் போட்டி சூடு பிடிக்குது. கடைசி காட்டுக்கு வந்துட்டோம். போட்டியாளர்கள் அவர்களை தேர்வு செய்வது நியாயம் இல்லை. இன்னும் சில பேர் சரளமாக பழக மாட்டேங்கிறார்கள். எங்க உங்களுக்குலாம் ப்ரோக்ராம்லயே ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா யாரோ அது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு பயஸ்னஸாக இருக்கலான்னு எனக்கு ஒரு பெரிய மனசில் எனக்கு அது தோணுது. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 12 பேர் இருக்கோம். சில பேர் வந்து குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து அவங்க vote பண்ணிக்கிட்டாங்கன்னா தென் தோஸ் பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் அவுட். அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அப்ப அந்த இடத்துல தான் நம்ம ஓபன் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 10 பேர் குரூப் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துதான் அவங்க முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைச்சாலும் ஒரு ஆளா நின்று இல்ல இது தப்புன்னு சொல்றதுல எனக்கு தப்பா பண்ணல. ஒருவேளை அவ்வளோ பிரேவா உங்களால வெளியில வந்து இல்ல நான் வந்து கரெக்டா தான் இருந்திருக்கேன் அப்படின்னு அந்த 10 பேருக்கு எகெயின்ஸ்டா வந்து சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல உங்க ரியல் கேரக்டர் வெளில வரும். நம்ம பேர்ஸ் நமக்கு ஓட்டு போறது ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் திங். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாருங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா லைக் நாட் ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கேரக்டர் எல்லாமே இருக்கணும் உங்களுக்கு. ஒரு கேரக்டர் வெளியே தெரிவிக்க வந்து லைக் யூ ஹேவ் டு பி பர்சனல் வித் தெம், கெட் நோ தெம் வெரி வெல். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பியர் அப்ரைசலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் பி ட்ரூ டு யுவர்செல்ஃப், போட்டு போடுங்க. எல்லாரும் உண்மையா நேர்மையா உங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? உங்களோட பயிற்சி முகாம் ஆரம்பிக்க போகுது. உங்களோட முதல் ட்ரைனிங் நடிப்பு பட்டறை. வெல்கம் எவ்ரிபாடி. உங்களோட முதல் பயிற்சி, உங்க முதல் ட்ரெய்னர் கார்த்திகேயன் சோமசுந்தரம். அறிமுகமே தேவையில்லாத கார்த்திக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிரதான விழாவில் சிறந்த நடிகர் விருது ஜெயிச்சிருக்காரு. இவர் தொலைக்காட்சி நடிகர் மட்டும் இல்லை, மேடை நாடகங்கள்லையும் நடிக்கிறவர், இயக்குறவர், எழுதுறவர். அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆக்டிங், நடிப்பு துறையில் பட்டம் பெற்றிருக்காரு. கார்த்திக் சார் அவர் தான் ட்ரெயினர் அப்படின்னு தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் வசந்தம்ல ரொம்ப பார்த்து ரசிச்ச ஒரு நடிகர். ஒரு நடிகரா முதல்ல நீங்க வந்து தயார் பண்ண வேண்டியது உங்களோட உடம்ப. உடல் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஃபிட்டா இருக்கணும், 6 பேக்கோட இருக்கணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எந்த பருமனாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. உங்களுடைய பாடியோட எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல சிறந்த நடிகராக வரலாம். அவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது த்ரூ அவுட் த டே இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது ஆக்டிங் ஃபார் கேமராவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கேமரா அங்கே இருக்குன்னு நம்ம மறந்துடணும். யூ ஹேவ் டு லூஸ் யுவர் இன்ஹிபிஷன். ஸோ ஃபார் தட் we are playing a game. Okay, it's called zip zap. This is zip, this is zap. Zip zap, zip zap. சும்மா வந்துமா நடிச்சுமா இல்லாம கேமரா எங்க இருக்கு அதை பார்த்து நீ நடிக்கணும். அது ஒரு கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதை நான் கத்துக்கிட்டேன். இங்க வந்துதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இங்க இந்த ஆங்கிள் நிக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ், ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஃபோக்கஸ்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜிப் ஜாப் பாயிங்ல என்ன கத்துக்கிட்டீங்க? இப்போ வந்து அடுத்த கட்டம் பாடி. இந்த பாடியை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லெட்ஸே ஒரு சோகமான விஷயம் நடக்குது, இல்லை உங்களுக்கு ஆத்திரம் வருது, இல்லை உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருது. அந்த கட்டத்தில் 2 விஷயம் எஃபெக்ட் ஆகும். ஒன்று உங்களுடைய மூச்சு, இன்னொன்று உங்களுடைய உடல். இது ரெண்டும் உங்களோட மசில் மெமரியில் இருக்கு. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சுக்கணும்.
மூவ்மெண்ட்டில் கை பாகுவான எப்படி அதை மூவ் பண்ணுறது, அது 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னோட பாடி கண்ட்ரோல் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் லைக் இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதுவும் இந்த ஸ்லோ மோஷனில் வாக் பண்ணலாம் போகும்போது ஐ கேன் ரியலி ஃபீல் இட். You're going to play a game called Tableau. Tableau அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் லைக் அ ஸ்னாப்ஷாட். நீங்கள் ஒரு சீனை நடிச்சிட்டு இருப்பீங்க, மைம் பண்ணுவீங்க. நான் ஃப்ரீஸ்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த ஃப்ரீஸ்ட் ஃபோட்டோகிராஃபை பார்த்து மற்றவங்க எல்லாரும் கெஸ் பண்ணுவாங்க. நான் ட்ரைனிங் நினச்சோன்னே ஓகே ஒரு 2-3 சீன் குடிச்சு நடிக்க வைப்பாங்க, அதோட ட்ரைனிங் அந்த மாதிரி தான் முடிஞ்சுன்னு நினச்சேன். பட் நிறைய எக்ஸசைசஸ், நிறைய ட்ரிக்ஸ், நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆக்ஷன். அண்ட் ஃப்ரீஸ். என்ன நடக்குது? ஃபுட்பால் மேட்ச், கார்பந்தாட்டம். அதில் அவர் ரெஃப்ரி ஒருத்தர் வந்து தப்பாக டேக்கிள் பண்ணிடுறாரு, அதனால அவங்க கார்டு கொடுக்குற சண்டை நடக்குது. ரொம்ப ஆப்வியஸாக காட்டியிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு பட்டறையில் சொல்லி கொடுக்குறப்ப குறிப்பாக என்ன மாதிரி அவ்வளோ அனுபவம் இல்லாதவங்களுக்கு வந்து எப்படி எளிமையாக வந்து சரி நடிப்பில் என்னென்னலாம் முதல்ல கவனிக்கணும், நம்மளோட நடை, நம்மளோட மூச்சு, அந்த முகபாவனை, அதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாரு. இது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். கேமரா உங்களுடைய தோல். ஒரு நண்பன்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவோம்? மூஞ்சிக்கு நேரா, ரிலாக்ஸ்டா, காமா. அங்கே போய் ஓவரா பண்ணுவோமா? கிடையாது. இதைத்தான் நீங்கள் எப்போதும் மைண்டில் வச்சுக்கணும். ஓவர் ஆக்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். ஆக்டிங்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை, அதை தாண்டி இன்னும் நிறைய நமக்குள்ள நம்ம நிறைய இப்போ பாடி மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அதில் வந்து எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான், அதை வந்து அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். நல்ல கலைஞர்களாக சிறந்த நடிகராக வரணும்னா நீங்கள் எப்போதுமே தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்தது. ஏன்னா அவருக்கு நிறைய கிரெடென்ஷியல்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஆளா தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு வந்து நல்ல பயிற்சி கொடுத்த ஒரு ஃபீல் எனக்கு. இவ்வளவும் கற்றுக் கொடுத்தாச்சு, சும்மா விட முடியுமா? உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பரீட்சை இருக்கு. அது என்னங்கிறத அடுத்த லொகேஷன்ல சொல்றேன். வெல்கம் பேக் வி சுப்ரீம். அடுத்து உங்களுக்காக நடிப்பு சவால் காத்திருக்கு. உங்களை குழுக்களா பிரிச்சு உங்களுக்கு சவால் கொடுக்க போறோம். ஆனா அந்த நல்ல காரியத்தை பண்ண போறது நான் இல்ல, நண்பர் கார்த்திக் வந்திருக்காரு. அவரை கூப்பிடுவோம். கார்த்திகேயன் உங்களுக்கு நாங்க ஒரு சிச்சுவேஷன் தருவோம். 3 நிமிடம் வழங்கப்படும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளார அந்த சூழ்நிலையை நீங்க நடிச்சு காட்டணும். அதுக்கு தகுந்த ஒரு முடிவையும் நீங்க காட்டணும். இதை தயார் செய்யறதுக்கு உங்களுக்கு நாங்க 2.5 மணி நேரம் கொடுக்க போறோம். இந்த 2.5 மணி நேரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த சூழ்நிலைக்கு வசனங்கள் எழுத போறீங்க. கதாபாத்திரங்கள் யார் யார் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ண போறீங்க. ஒத்திகை பண்ண போறீங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த ஆடையை நீங்களே தேர்ந்தெடுக்க போறீங்க. முதல் குழு ஷீனா, கிருஷ்மிதா, யுகேஷ், வருண். உங்களுக்கான சூழ்நிலை இதுதான். 2 கப்பல்ஸ், திருமணமான ஜோடியா இருக்கலாம், காதல் ஜோடியா இருக்கலாம். அதை நாங்க உங்ககிட்டயே விட்டுறோம். 2 கப்பல்ஸும் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போறீங்க. அந்த டின்னர் பார்ட்டியில பேசுறீங்க. பேச பேச உங்களை பத்தி உண்மைகள் வெளியே வருது. உங்க 4 பேருக்குள்ளாரியே ஒரு முக்கோண காதல் கதை இருக்கு. இதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? முதல் டயலாக்கும் நாங்களே எடுத்து கொடுக்குறோம். இங்கிருந்து நீங்க டெவலப் பண்ணணும். நீ கொரியாவுக்கு போனேன்னு சொன்ன, நீ சைனாக்கு போனேன்னு சொன்ன, ஆனா 2 பேரும் தாய்லாந்து போயிருக்கீங்க. ரெண்டாவது குழு திவ்யா, யாழினி, அலெக்ஸ், நவீன். ஒரு ஸ்கூல் ரீயூனியன். பல வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் மறுபடியும் சந்திக்கிறீங்க. ஆனா ஒரு மர்மம் இருக்கு. டயலாக் இதுதான். ஏன் போன் அடிச்சு உடனே வர சொன்ன? போலீஸ் கிட்ட உண்மையை உளறிட்டியா? அமுதான் காணாம போயிட்டாலே. இதுதான் முதலாய். குரூப் 3 காளிதாசன், உள்ளேனையா, ஜெஸ்ஸி, ஸ்ரேயா, அஷ்ரப். உங்களுக்கான சிச்சுவேஷன் இதுதான். ஒரு கப்பல், ஒரு ஜோடி. அகெயின் திருமணமான ஜோடியா இல்லை காதலிக்கிற ஜோடியா, அதை நாங்கள் உங்ககிட்டே விடுறோம். நீங்கள் டின்னருக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்க. அந்த நேரத்தில் இந்த டேபிள் நீங்கள் ரிசர்வ் பண்ணதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொருத்தர் அது நான் ரிசர்வ் பண்ணதுன்னு சொல்கிறார்.
இதுக்கு நடுவில் ஒரு வெயிட்டர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். அந்த ஜோடியில் அந்த ஆண் அவர் தான் இது கண்டிப்பா எங்களோட அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண் புருஷன் செய்யறத பார்த்து ரொம்ப எம்பாரஸ்டா இருக்காங்க. அந்த இன்னொரு அந்த கப்பல்ல இருக்கிற அந்த ஆண், இவங்க 2 பேருக்கு தான் அந்த சண்டை நடக்குது. நடுவில் வெயிட்டர் சமாளிக்கிறாங்க. உங்களுக்கான முதல் டைலாக், யாரை பார்த்து என்ன கேட்கிற? இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ரெசர்வேஷன் தேவையில்லை, நான் யாரு தெரியுமா? இதுதான் முதல் லைன். புரிஞ்சுதா? ஏதேனும் கேள்விகள்? இல்ல. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், உங்களோட நேரம் இந்த நொடியிலிருந்து ஆரம்பம். நான் ஒரு முக்கோண காதல் கதை தானே. அப்படின்னா 3 people are involved, 1 person is the scapegoat. ஐ திங்க் பர்சனலி எனக்கு குழு கிடைத்தோன்னே ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குரூப், எல்லாரும் கொஞ்சம் டேலண்டடான பீப்புள், ஆக்டிங் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது. ஆனால் டிஸ்கஷன் ஆரம்பித்த உடனே ஐ ரியலைஸ் இட் வாஸ் டூ ஒன் சைடட். உதாரணத்திற்கு யுகேஷும் ஷீனாவும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மு தான் காணா போயிட்டாளா அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு. நம்ம அவங்க வரப்ப நம்ம அமுதா தான் காணா போயிட்டாளே. எனக்கு இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நான் நல்லா பேசியிருக்கேன் அவங்க கூட. ஸோ எனக்கு அவங்க கூட பண்றவங்க போது நம்மளுக்கு அந்த இது இருக்கும்ல, பாண்ட் இருக்கும்ல, லைக் இப்படி நான் பண்ணேன்னா அவங்க அப்படி பண்ணுவாங்க, அது எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்க வைஃப்னு தெரியுது, அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல இப்படியா பேசுவீங்க? ஒரு பொது இடத்துல லேடிஸ் கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? என்னோட குரூப்ல எல்லாருமே நாங்கள் கொஞ்சம் டாமினன்ட் பர்சனாலிட்டிஸ் தான் நினைக்கிறேன். அதனால எல்லாருமே வந்து அவங்களோட ஐடியாஸ் லைக் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சு சேர்ந்து வேலை செஞ்சோம்னு நினைக்கிறேன். இந்த சீனை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று செம்ம சீரியஸாக பண்ணலாம், இல்லைன்னா செம்ம காமெடியாகவும் பண்ணலாம். எனக்கு ரெசர்வேஷன் இருக்குது காமெடிக்கு. பிகாஸ் அது ஐ ஃபீல் லைக் மற்ற குரூப் ஆல்சோ வில் ட்ரை டு கோ ஃபார் காமெடி. பட் சீரியஸை நம்ம ஒழுங்காக புல் ஆஃப் பண்ணோம்னா we can score our acting. எனக்கு அது நகைச்சுவையாக கொண்டு போனால் அது இன்னும் கொஞ்சம் அழகாக கொண்டு போகலாம் எனக்கு தோணுச்சு. I mean comedy can act. ஸ்கோர் பண்ண முடியுமா? ஆனால் இன்னொரு போட்டியாளருக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு கிருஷ்மிதா சொன்னார். சீரியஸாக போனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த இமோஷன்ஸை வச்சு விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி பார்த்தா நீங்கள் 2 பேரும் தான் ஒரு வகையில் அப்பாவி, நாங்கள் 2 பேரும் தான் கல்பிரிட் மாதிரி. இது உனக்கு நல்லா இருக்குமே. சில பேர் ஃபீல் பண்ணாங்க வந்து யுகேஷ் வந்து சம்டைம் அந்த சான்ஸ் கொடுக்கலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்போ எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அப்படி இல்லை, என்னால் என் ஒப்பீனியன்ஸை சொல்ல முடிஞ்சுது. whatever as a fifth person or நம்மக்குள்ளேயே ஒருத்தவங்க ஒரு ட்விஸ்ட் மாதிரி அவங்க பர்சனா வச்சுக்கலாம்ல. இல்ல ட்விஸ்ட் எப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப யாழினி வந்துட்டு முக்காவாசி விஷயங்கள் அவங்களே வந்து எங்களை ஏதோ ஒரு ட்ரெயினர் மாதிரி நடத்தின மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. வெளியே இருந்து ஒருத்தவங்க தான் நம்ம கொண்டு வர முடியும். பிகாஸ் தே ஆஸ்க் எதுக்கு இப்படி அவசரமா கூப்பிட்டேன், கரெக்டா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல யாழினி ரொம்ப டாமினாக இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. எங்களோட கருத்தையும் அந்த இடத்துல வச்சு கதையை நாங்கள் இப்படி மாற்றிருக்கலாம், ஆனால் அதை அவங்க வந்து காதில் வாங்கலை. ஐம் ஓகே வித் டூயிங் த கப்பல் ஆல்சோ. யா ஐம் ஃபைன், நான் செய்கிறேன். ஓகே நான் பண்ணலாம். ஸோ அஷ்ரஃபும் ஜெய்ஷியும் ஒரு கப்பல். ஓகே, எல்லாரும் வந்து கனத்தமான ஒரு பாத்திரத்தை எடுக்க தான் பார்க்குறாங்க. கம்பீரமான பாத்திரம், மெயின் பாத்திரம். நான் வெயிட்டர். ஏன் வெயிட்டர்னா அதுக்கும் காரணம் இருக்கு. நம்மளுக்கு வெயிட்டர் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு. மொட்டாயோட வந்துடுறேன், கதையே இல்லை. ஓகே, ஸோ ஐ வில் டேக் இஸ் வெயிட்டர். ஆக்சுவலி நான் தான் முதல்ல வெயிட்டராக பண்ணுறதா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் காளிதாசன் சொன்னார் இல்லை நான் பண்ணுறேன். உனக்கும் வந்து பாஸ்ட் இருக்குன்னு தெரியும், ஆனால் அது நானும் தெரியாது. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் தெரியும். எங்கள் 2 பேரும் தெரியும். நகைச்சுவை இன்னும் ஃப்ளோவாக வந்த மாதிரி தோணுச்சு, அதனால நகைச்சுவையை தேர்ந்தெடுத்தோம். அதுக்கப்புறமா அதுக்கு வசனம் எழுத அதில் மேபி என் குரல் கொஞ்சம் ஒழிச்சிருக்கலாம். நம்ம 2 பேரும் நம்ம மனநிலை என்னவா இருக்கும், மாட்டிக்கிட்டோன்னு இருக்கும். டாமினண்டாக இருந்துட்டு ஓ நான் மட்டும்தான் ஷைன் பண்ணும், எல்லாரையும் நான் ஷைன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு போனால் இட்ஸ் வேர் திங்ஸ் கேன் கெட் messy because people have emotions. Then we will be trying to explain. No. இல்ல புரியல எனக்கு. இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். Yeah, it would be nice. நான் ஒரு சொல்லணுமா இல்லையா? இல்ல அதான் வந்து நீங்க ஆட்லி பண்ணலாம்னு சொல்றேன். காளிதாசனோட எனக்கு அங்கங்க லைட்டா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அவங்க வந்து 2.5 மணி நேரம் தான் பிளானிங் டைம் கொடுத்தாங்க. காளிதாசன் நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு, நிறைய நல்ல ஐடியாஸ் இருந்துச்சு. பட் என்னன்னா எழுத்துல ஸ்கிரிப்ட்ல அவர் வந்து ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால டைமும் போயிட்டு இருக்குது, ஸ்கிரிப்ட் இன்னும் முடிக்க முடியல. ஸோ நான் இன்னும் ரிஹர்சல் எதுவுமே பண்ணல, ப்ரெப் பண்றதுக்கும் டைம் போயிட்டே இருக்குது. ஒரு கார்பரேஷனே அவர்கிட்ட வர முடியல. இப்போ நீங்க வந்து நீ ஏசாம அப்போ நான் வந்து என்ன சொல்லணும்னா நான் சொல்லணும் இந்த மாதிரி வந்து ஆமாம் சார் இல்லை சார் நான் ஏற்கனவே அந்த பர்சன்ல ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி. காளிதாசன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது வந்து அவரை வயசுன்னு சொல்ல முடியாது, அவரோட மனப்பக்குவம், அவர் எப்படி வந்து ஒரு சட்ட விஷயத்தை எடுத்துக்கிறாரு அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
அந்த போலீஸ் கிட்ட உளரலன்னு அந்த கேட்குற ஆளே போலீஸை கூப்பிட்டு வச்சிருக்கணும் அந்த மாதிரி. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணும்போதே எனக்கு வந்து தோணுச்சு, நம்ம கேரக்டர் இதில் வந்து ஒன்றுமே பேசப்படாத மாதிரி இருக்கு. நான் டயலாக்ஸ் ஆட் பண்ணாலும் தே கேப் சேயிங் லைக் இது போதும் இது போதும். அப்புறம் யாரு நம்ம டயலாக்ஸ் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல கைஸ். ஓவரால் ப்ராசஸ் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ரொம்ப நேரம் வசனத்திலே எழுதணும்னு எனக்கு தோணுச்சு. அப்ப நம்ம பிரிக்க பாக்குற நம்பாத இல்ல இப்ப நான் என்ன பண்றேன் பசுமா, எங்களுக்கு போதுமான லைன்ஸ் இல்ல அப்படிங்கறது அவரு உணரல, அதே மாதிரி நாங்களும் சொல்லல. கதை அமைஞ்ச விதமே நான் அந்த கதாபாத்திரம் பண்ற மாதிரி இருந்தது. அது அவர் பண்ணியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா அது வந்த விதம் அப்படி வந்தது. ஆனா அப்படி நடந்ததுல எனக்கு அது நல்லதா முடிஞ்சது அப்படின்னு தான் சொன்னேன். திவ்யஸ்ரீ வந்து அந்த அளவு கான்ட்ரிபியூஷன் கொடுக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பொது ஸ்கூல் மாதிரி வச்சிருக்கோம். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 15 வருஷத்துக்கு அப்புறம் போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஆனா சொல்ல இது வந்து கதை இந்த வகையில அஃபெக்ட் பண்ணுது, நீ இப்படி சொன்னா கதை இதுக்கு முன்னாடி சொன்ன டயலாக் குழம்புது. இது யார் ரெஸ்டாரண்ட் தெரியுமா? இது யார் ரெஸ்டாரண்ட் தெரியுமா? டைம் செக் 3:30 4 o'clock நம்ம கிளம்பணும், நம்ம ஸ்கிரிப்டை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மாடுலேஷன்லாம் பார்த்துக்கலாம். சில பேர் கேட்குறாங்க, பட் காளிதாசன் எஸ்பெஷலி இல்ல. அவர் இந்த பேசும்போது என்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே வந்து அதை காட்டும். அதனால நம்மளுக்கு கடைசி ஒரு 20 minutes தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சு ப்ராக்டிஸ் கூட பண்ணாமல் வி ஹேட் டு கோ அப் அண்ட் சேஞ்ச் பண்ணி ரொம்ப ரஷ்ஷிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு தெரியும் நீ தான் அவளை ஏதோ பண்ணிட்டேங்கிற மாதிரி அவ கொண்டு போறா. தென் நீ சொல்லணும் நீங்க தானே இருக்கட்டும், லைக் நீங்க தான் நீ நேரா அவகிட்ட பேசுறீங்கன்னா அப்பதானே அவன் சொல்ல முடியும். ஒன்று பேசணும்னு வரும்போது அவங்க நிறுத்தி பேசுறது எனக்கு வந்து அப்போ அங்கே எனக்கு பேசுறதுக்கு இடமே இல்லை. பேசணும்னு நினைக்கிற கான்டென்ட்லாம் அவங்களே வந்து முதல்ல பேசிடுறாங்க. அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க தான் சீனுக்குள்ள வருவாங்க, நீங்க தான் வருவீங்க. யாழினி இறந்துனாங்க, ஸ்கிரிப்ட்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு டைம்ல எனக்கு சம்திங் ராங்காக இருக்குது, இது அட்ஜஸ்ட் பண்ண அது பண்ண எனக்கு வாய்ஸ் அவுட் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இல்லை பரவாயில்ல, ஒரு ஃப்ளோவில் போக நம்ம பேசி கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம். 10 நிமிஷத்துல மேடையில நாங்கள் உங்களை பார்ப்போம். ஓகே, 10 நிமிஷத்துல ப்ராக்டிஸ் டைம்ல வந்து கொரோனா லைன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு சரியா தோணல. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் போட்டு திருப்பி ஒரு டைம் ரிஹர்ஸ் பண்ணும்போது ஐ ஃபெல் சம்திங் வாஸ் ஆஃப். சரி, எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் நல்ல ஷாக்காக இருந்தீங்க, வெரி குட். இப்போ வந்து நீங்கள் போய் காஸ்டியூமை செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. 3 நிமிஷக்குள்ள வரணும்னு பயந்து நாங்கள் டைம் பண்ணாமல் எவ்வளோ கம்மியாக எங்களோட எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்ல முடியும்னு பார்த்து ரொம்ப கம்மியாக பண்ணிட்டோம். கடைசி 10 நிமிஷம் உங்களை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முடிக்க வேண்டிய கட்டம். காஸ்டியூம்ஸை போய் செட் பண்ணுங்க. நாங்கள் 4 பேருமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வேலை பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒருத்தர் மேலே இருந்த அக்கறையினால ஒவ்வொருத்தருக்கும் போதுமான லைன்ஸ் இருக்கா அப்படின்னு நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அங்கே உட்காந்து இருக்கிறது வரைக்கும் நான் வந்து காளிதாசன் சார் கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் லைக் டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். Welcome back. இது வி சுப்ரீம். இன்னைக்கு நம்ம போட்டியாளர்களுக்கு நடிப்பு பயிற்சி நடந்துச்சு, அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. சவால் கொடுக்கப்பட்டுச்சு, ஒத்திகையும் முடிச்சிட்டாங்க. இப்ப முதல் முறையா மேடை ஏறி போட்டி போட தயாரா இருக்காங்க. நம்புறேன். தயாரா இருக்கீங்களா? ஆல்ரெடி ரெடி. சரி, நீங்க ரெடினா நம்ம நடுவரும் தயாரா இருக்காரு. கார்த்திக் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? குறைந்த காலகட்டம் தான் கொடுத்துருந்தோம், அப்படி இருந்தோம் வந்து சிறப்பாக முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ அவங்களோட வசனங்களை நான் படித்தேன், எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். 3, 2, 1 ஆக்ஷன். இரு, நீ கொரியா போன, நீ சைனா போன. ஆமா, 2 பேரும் தாய்லாந்துலடா பண்ணிட்டு இருந்தீங்க. ஷீலா, கார்த்திக், என்னம்மா இதெல்லாம்? என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுலையா? ஏய் என்ன இதெல்லாம்? அததான் நானும் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? என்ன நடக்குது இங்க? எங்க போன? நாசமா போனேன். இரு, தாய்லாந்து போனியா இல்லையா? அது நான் சொல்ல வரேன். தாய்லாந்து போனியா இல்லையா? அது அப்படி இல்ல. தாய்லாந்து போனியா இல்லையா? ஆமா போனேன். ஆனா ஏன் போனேன்? என்ன பாக்க? ஐயோ சோதிக்கிறாளே. ஏய் கார்த்தி, லைஃப் மேட்டர்ரா, விளையாடாதடா. டேய் நான் ஒண்ணுமே பண்ணலடா. ஒண்ணுமே பண்ணல.
ஷீலா நீ எதுக்கு இவனை பார்க்க தாய்லாந்து போன? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஜேசில இருந்து இவன் மேல ஒரு கண்ணா விடு 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 கண்ணு கார்த்திக் ஐயோ அர்ஜுன் அர்ஜுன் இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் எனக்கு தான் அசிங்கம். நீங்க 2 பேருமே ஒருத்தரை பார்த்துட்டு இருங்க, என்ன பாக்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எங்க யாரையும் காணோம். ஐயோ என் வாய் வேற. வானதி 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 ஓ மூந்தனா என்ன விட்டா வேற யாரடி பாப்பா? கார்த்திக் கார்த்திக் அர்ஜுன் இட்ஸ் ஓகே. ரன்வீர் அண்ட் கட். ஓகே முதல் விஷயம் ஷீனா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, அடிபடலையே? எதுவும் ஆகல. எனக்கு என்னமோ அது விழுந்தது கூட கரெக்டா ஃப்ளோல வந்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஃப்ளோல போயிடணும். கார்த்திக் எப்படி இருந்தது? யுகேஷ் ஷீனா நிறைய பேசுன மாதிரி இருந்தது. வருண் ரிஷ்மிதா அவ்வளோ பேசாத மாதிரி இருந்துச்சு. அந்த வகையில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கலாம். பட் ஓவரால் நல்ல முயற்சி. ரைட், தேங்க்யூ. 3, 2, 1 ஆக்ஷன். இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமா எங்களை வர சொன்னேன்? போலீஸ்ட எல்லாத்தையும் வளரிட்டியா? அமுதா தான் காணாம போயிட்டால. அமுதா காணாம போயிட்டாளா? ஓ அங்க பாருங்க. இங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கு, நம்ம தனியா பேசலாமா? நாங்க தானே அமுதாவோட பாடியை ஏரியில தூக்கி போட்டோம். நீ மூச்சு நின்னு போச்சுன்னு சொல்லி நீ தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட. ஒரு நிமிஷம். அமுதா பாடி ஏறி மூச்சு திணறா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? என்ன எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்களா? உங்களை அவ்வளோ ஈஸியா வாழ விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? அமுதா அமுதாவா? நான் அமுதாவோட ட்வின் குமுதா. நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அமுதாவை இப்படி பண்ணுவீங்க? இங்க பாரு, நீ யாரா வேணா இருந்துட்டு போ. அமுதா வந்து திமிரு பிடிச்சவ தான், ஓகேவா? ஆனா நாங்க ஒன்னும் அவளை பண்ணல. நீ தான் லவ் டார்ச்சர் கொடுத்தாவல என்ன பண்ண? என்ன பண்ணிட்ட? லவ் டார்ச்சரா? அவளை உண்மையா காதலிச்சலால்னா அவளை இப்படி பண்ண உங்க 2 பேரையும் போலீஸ் கிட்ட கூப்பிடலான்னு வந்தேன். நல்லா பண்றடா. என்ன எங்க 2 பேரையும் போலீஸ்? ஆமா. நடிக்காதடா. நீ தான் அமுதாவை கொலை பண்ண. அமுதா, அலெக்ஸ், நவீன், யாழினி, திவ்யஸ்ரீ. ஓகே, டீம் 2 அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. நடுவர் உங்களோட கருத்துக்கள். டியூரேஷன் வந்து வெறும் 1 நிமிஷம் ப்ளஸ் தான், ரைட்? உங்களுக்கு அது ஃபீல் ஆனிச்சா உங்கள் திறமையை நீங்கள் காட்டிட்டீங்கன்னு? இல்லை, அவ்வளோ முழுசா இல்லை இல்லையா? ஸோ உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான மேடை இது. இந்த மேடையை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் வெற்றி கிட்ட வரும். ஆல் தி பெஸ்ட். கடைசி குழு, 3வது குழு. இதோ 3, 2, 1 ஆக்ஷன். ஏய், யார பத்தி என்ன பேசுற? எனக்கெல்லாம் ரிசர்வேஷனே தேவையில்லை. டியர், கொஞ்சம் காம் டவுன் பண்றீங்களா? ஏய், நீ எல்லாம் பேசவே கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருக்க சார், சொல்றத கேளுங்க. ஏய், யாரடா பொறுமையா இருக்க சொல்ற? போய் ரவியை கூப்பிடுறா. சார், நம்ம இடத்துல 3 நாள் ரவி இருக்காங்க சார். நீங்க எந்த ரவியை சார் கூப்பிடுறீங்க? டியர், கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பாஸ் ரவி இருக்காரா? கொஞ்சம் இருங்க மேடம். இவங்க கிட்டலாம் எதுக்கு பேசிக்கிட்டு? ஆமா, நான் கடைசியா இப்பதான் எனக்கு கிராண்ட் வயலட்ல 6 மாசம் கழிச்சு ரெசர்வேஷன் கிடைச்சிச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிவியூலாம் கொடுத்துருக்காங்க. எந்திரி. இரு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஏய், எந்திரி. நான் எதுக்கு எந்திரிக்கணும்? என்ன பண்ற? நான் ஃபோன் அடிச்சா இல்லையா? கால் பண்ணு சார். ஆனா சொன்னார் சார். சார் சாரி மேடம். இருங்க, இங்க என்ன நடக்குது இப்ப? நீங்க கொடுத்த டேபிள் நான் ரெசர்வேஷன் பண்ணேனா இல்லையா? அப்ப இது ஏன் டேபிள் தானே? நான் எதுக்கு எந்திரிக்கணும்? சாரி மேடம், ரெகுலர் இங்கே உட்கார டேபிள். ஸோ
உங்களுக்கு தெரியாமல் கொடுத்த இந்த முதல் தடவை வேலை மேம் தெரியாமல் செஞ்சுட்டேன் மேடம். கோச்சிக்க சாரி மேடம். ரெகுலர் டேபிள்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் ரெசர்வேஷன் பண்ணேன், 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு நான் யாருக்கும் தரமாட்டேன். டேய் உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற நேரமா வந்துச்சு. உன்னெல்லாம் எவன்டா வேலைக்கு சேர்த்தான்? 7 கால வயசாச்சு உருப்படியா வேலை சேர்த்தல. உனக்குலாம் ஒரு டை சூட்டு. ஏஷ், எப்போதும் எங்க போனாலும் இந்த மாதிரி சண்டை போடுறது தான் உங்களுக்கு தேவையா? ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. You know what? I am so done with you. ஏய் எங்க இரு, உங்களுக்கு வந்து வச்சுக்கிறேன். என்ன நான் ஆர்டர் பண்ண சூப்பாவது வருமா இல்லாட்டி இன்னும் 2 பேர் வருவாங்க இந்த டேபிளுக்கு? கோச்சிக்காதீங்க மேடம், இப்போ உங்கள் சூப்பு கொஞ்சம் இடத்துல வரும். டீம் 3 ஸ்ரேயா, காளிதாஸ், அஷ்ரஃப், ஜெசிந்தா. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் செஞ்சது. ஏன்னா நிறைய கட்டங்களில் வந்து வசனம் இல்லைன்னா கூட நீங்கள் எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அது ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது. வெரி குட் எஃபர்ட் ஆக்சுவலி. கார்த்திக், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். மிகைப்படுத்தி நடிச்சாதான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அது உண்மை கிடையாது. சட்டல் ஆக்டிங்லேயும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். உங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், உங்கள் டோனாக இருக்கட்டும், அந்த மாதிரி வகையில் வந்து நிறைய பேர் என்னை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு. அது நான் சொல்லி ஆகணும். சரி, எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன். என்னோட முடிவுகளும் எழுதியாச்சு. தாருங்கள். படைப்பாளர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திக், எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு பயிற்சி கொடுக்க வந்திருந்தீங்க. கண்டிப்பாக அவங்ககிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடுவராகவும் இருந்து அவங்களுக்கு புள்ளிகள் வழங்கியிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. எஸ். வெல்கம் பேக். இது வி சுப்ரீம் மீடியா காப்பின் அடுத்த மகத்தான நட்சத்திரத்துக்கான மாபெரும் தேடல். நம்ம போட்டியாளர்கள் அவங்க நடிப்பு சவாலை முடிச்சிட்டாங்க. நம்ம பயிற்றுவிப்பாளர் அவரோட முடிவுகளை எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ அந்த முடிவுகள் என் கையில இருக்கு. அது இல்லாம ஓகே, இந்த முடிவுகளை இப்போ பார்த்துட்டோம்னா உங்க முடிவுகளை எப்போ தீர்மானிக்கிறது? முதல்ல உங்க ரேங்கிங்கை தாங்க, அப்புறம் இந்த முடிவுகளை உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ இருக்கிற இந்த நேரம் அடுத்த 30 நிமிடங்கள் நீங்களா உங்களோட ரேங்கிங்கை முடிவு பண்றதுக்கு. ஆல்ரெடி your time starts now. என்னோட டாப் 2 contestants சொன்னால் நான் வந்து நவீன் ப்ரோவையும் யுகேஷையும் சொல்லுவேன். ஏன்னா யுகேஷ் வந்து இந்த கோட்டை கொடுத்துருக்காரு நடிக்கிறதுக்கு. நவீன் ப்ரோவும் சேம் தான். மேக்கப் பண்ணுறது, இந்த பவுடர் பூசுறது எல்லாம் அவர் தான். அன்றைக்கி கூட ஷூலாம் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதை கேட்டோடனே எனக்கு வந்து அப்போ நான் உங்களுக்கு கேக் கொடுத்தா எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இது கொடுப்பீங்களா? எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதை கேட்கும்போது. பாட்டம் 2 I would say திவ்யஸ்ரீ அண்ட் அலெக்ஸ். நடிப்பு பார்த்த வரைக்கும் நீங்கள் இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. சேம் ஃபார் அலெக்ஸ் as well. இந்த ஆக்டிங் விஷயம், அவங்க ஜென்ரல் கேரக்டர் எப்படி இருக்கா அது பார்க்க மாட்டாங்க. நீ ஃப்ரெண்டாக இருந்தனா நீ வந்து சேஃப் ஜோன் போயிரு, நீ வந்து ஃப்ரெண்டாக இல்லைன்னா நீ இங்கே போயிரு. ஒன்று வந்து ஷீனா, எத்தனை பேர்னால அந்த மாதிரி கீழே விழுந்தாலும் வலி, ஆனால் வலியோட இது எனக்கு இம்பார்ட்டன்ட் தோணுது தெரியுது அந்த கண்ணில். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 12 பேரும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஸ்டேஜில் நடந்தால் கண்டிப்பாக அவங்க கவராக பண்ணுவாங்க. அந்த கேப்பபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அது ஒரு காரணமாக சொல்லி நல்லா நடிச்சாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒன்று நாள் பார்க்குறதா இருந்தால் எனக்கு இவங்க 2 பேரும் பெஸ்ட். நாட் குட் ஆக்டிங்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெஸ்ட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன், நானே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக நான் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு. எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால நான் என்ன சொல்லுவேன், 2வது வந்து எனக்கு 2 ஆப்ஷன். ஒன்று யுகேஷ், இன்னொன்று வந்து அஷ்ரஃப். ஏன்னா வந்து அந்த கோவம் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. நான் அப்படி நடிக்க முடிஞ்சதுக்கான இன்னொரு காரணமும்
யுகேஷ் தான். இன்னைக்கு வந்து ஆக்டிங்கான நாள், நடிப்புக்கான நாள், அதை மட்டுமே பார்த்து சொல்றேன். 2 கேரக்டர்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒன்று திவ்யா, இன்னொன்று அலெக்ஸ். எனக்கு ஒத்துக்கவே முடியல. ஏன்னா ஆக்டிங்க்கு நம்ம ட்ரெயினர் மார்க்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ மறுபடியும் ஆக்டிங்க்கே நீ மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா அது சரியா படல. முதலாவதாக அஷ்ரஃப் அவங்கள சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது வந்துட்டு இது ஒரு காம்படிஷன். அங்கே வந்து யாரும் யாருக்கும் உதவணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மனிதநேயம்னு ஒன்று இருக்குது. எனக்கு ஹீல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனால் வந்து ஸ்ரேயா அவங்களுடைய ஹீல்ஸ் எனக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. கடைசி 2 பேர் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரைனிங் செஷன்ஸில் கொஞ்சம் அமைதியாக இருந்தது வந்து காளிதாசன் சார். ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் சத்தமாக எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணால் லைக் நல்லாயிருக்கும். இன்னொருத்தவங்க வந்துட்டு எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் ஐ வில் சே இஸ் யுகேஷ் ப்ரோ. செகண்ட் வந்துட்டு ஷீனா. தீஸ் 2 திவ்யா நீங்கள் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். யாழ்னி கிட்ட இருந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக கொஞ்சம் லெட் டவுனாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னோட டாப் 2னா வந்துட்டு நான் ஒன்று ஷீனா சொல்லுவேன். ஏன்னா அவள் விழுந்தது அந்த டைமில் அவள் ரியாக்ட் பண்ணது, ஏன்னா நானே பயந்துட்டேன் அவளுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சுன்னு. பட் ஷீ புல்ட் இட் ஆஃப் ரியலி வெல். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் வந்து ஸ்ரேயா சொல்லுவேன். லீஸ் 2 வந்துட்டு நான் ஒன்று யாழினி சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அவ்வளோ இல்லை. இன்னொன்று வந்து வரன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் லீட் ரோல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் வந்து அங்கே உங்களுக்கு பேசுகிறதுக்கு டைலாகே இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து யாழினின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆக்சுவலாக யாழினி வந்து அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கஷன் நடத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் யுகேஷ் வந்து அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லீஸ் 2 வந்து நான் கண்டிப்பாக வருண் சொல்லுவேன். ஏன்னா வருண் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷனில் வந்து ஷீனாவும் யுகேஷும் முன்னாடி இருந்தது வந்து அவங்க நல்லா அந்த ஸ்கோப் இருந்துச்சு. இது வந்து என்னால் யுகேஷ் ப்ரோ மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணல. பார்த்துக்கலாம். இன்னொருத்தவங்க வந்து ஆக்சுவலி காளிதாசன்னு சொல்லுவேன். காளிதாசனுக்கு வந்து அவ்வளோ ஸ்கோப் இல்லை. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே அஷ்ரஃப் அண்ட் யுகேஷ். ஆனால் நான் யுகேஷை நாமினேட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணும்போது ஐ ரியலைஸ் தட் எவ்ரிஒன் வாஸ் எல்லோரும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவ்வளோவா பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. லாஸ்ட்டு அதை நான் ஒருத்தவங்க தான் மைண்ட்க்கு வராங்க. ஐ திங்க் இஸ் திவ்யா. நீங்கள் கேரக்டர் வாய்ஸ் இஸ் வெரி நைஸ், பட் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. செட் பண்ண க்ரைட்டீரியா வந்து அவங்க நடித்ததை மட்டும் இல்லாமல் ஜெனரலாக அவங்க வந்து இந்த 2-3 நாட்களாக எப்படி வந்து இருந்தாங்க அதை பற்றியும் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் சிலவங்க வந்து அதை அவ்வளோவா ஞாபகத்தில் வச்சுக்காம நடித்ததை பற்றியே வந்து பேசினாங்கன்னு நினைக்கிறேன். டாப் 2 அப்படின்னு சொன்னால் நான் ஷீனாவை சொல்லுவேன். எல்லாரும் உங்கள் ஆக்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஐ ஸோ இந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்பார்க் இருக்குது, கண்டிப்பாக ஷி வில் மேக் இட் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இன்னும் வில் கோ லாங் வே, நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க, நம்பிக்கை இருக்குது. நவீன் வந்து நான் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இவங்களை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன பட்சத்தில் நான் கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணேன். ஏன்னா சரி ஆமாம் கரெக்ட் தானே, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஜட்ஜஸ் இருக்கும்போது நம்மளும் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசித்தேன். அண்ட் இன்னொருத்தர் யுகேஷ். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்டே இந்த ஆளுக்கிட்ட என்னமோ இருக்குப்பா அப்படின்னு, வெரி டேலண்டட் பட் லீஸ்டா. ஓகே, ஒருத்தரை சொல்கிறேன், வருணுக்கு இன்னும் ஸ்பேஸ் இன்னும் வரலன்னு எனக்கு தோணுது. வெளியே வாங்க, பேசுங்க, நிறைய இன்வால்வ் பண்ணுங்க. நான் முதல்ல வந்து ஜசிந்தாவை வந்து நாமினேட் பண்ண விரும்புகிறேன். எப்போதுமே லைக் நான் வந்து எனக்கு என்ன ஃப்ளைன்ஸ் இருக்கா, அவருக்கு என்ன ஃப்ளைன்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து சொன்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவேன்னா லைக் ஷீனா. இதுவும் அவங்க நடிப்புக்காக இல்லை, நான் எப்போல்லாம் அவங்க டோரில் போய் நாக் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து அவங்க எப்போதுமே உதவி செய்வாங்க. லீஸ்டா இருங்க. ஓகே, நான் வந்து அலெக்ஸ் சொல்வேன். ஏன்னா ஜெனரலி வெளியில் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஆனால் வந்து இன்னைக்கு நீங்கள் நடித்ததில் என்னால் அது பார்க்க முடியல. டாப் 2 வந்து முதல்ல நான் என்ன சொல்லிக்கிறேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து அஷ்ராஃப். இன்னைக்கு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன் அவரோட நடிப்புலேருந்து. அவர் ரொம்ப ஹம்பிளாக இருக்கார் ஆக்சுவலி. லீஸ்ட் வந்து நான் சொல்ல விரும்புகிறது, சாரி பட் திவ்யா, எனக்கு ஃப்ரம் த பிகினிங் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் வந்து ரொம்ப குவாய்ட்டாக இருக்கீங்கம்மா. இது வந்து ஆக்சுவலி ஒரு காம்படிஷன். ஸோ நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதை நான் பார்க்கல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு இருக்கணும்னு இல்லை. ஆனால் லைக் அது ஒரு விஷயமா யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. மை டாப் ஃபார் த டே ஐ வுட் சே ஷீனா. ஸ்கிரிப்டில் வந்து எந்த இடத்துலையும் ஒரு கருத்து சொல்கிறதுக்கு அவங்க தயங்கவே இல்லை. செகண்ட் ஐ வுட் லைக் டு பிளேஸ் மை செல்ஃப், பட் ஐ ஆல்சோ லைக் டு சே 2 more people who did very well, நவீன் அண்ட் அஷ்ரஃப். ரொம்ப பேர் வந்து அவங்களுக்குள்ள ஏற்கனவே வெளியே தெரிஞ்சவங்க,
உள்ள இங்கே வந்து தெரிஞ்சவங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள தெரிஞ்சப்பட்டவங்களா இருக்காங்க. இது நாள் முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ இப்போ ரேங்கிங் கான்டெஸ்ட் ரேங்கிங்னு வரும்போது அவங்களுக்குள்ளார ஒரு பாண்டிங் சோஷியல் இருக்கு. பாட்டம் 2 அப்படின்னா திவ்யா அண்ட் அதர் பர்சன் I would say is காளிதாசன் சார் கிட்ட அந்த பேச்சு திறமை இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வெளிக்காட்டினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷீனா முதல் இடத்துல இருக்காங்க, நான் 2வது இடத்துல, அஷ்ரஃப் 3வது இடத்துல, நவீன் 4வது, ஸ்ரேயா 5வது, ஜசிந்தா 6வது, கிருஷ்மிதா 7, யாழினி 8, வருண் 9, காளிதாசன் சார் 10, அலெக்ஸ் 11, திவ்யா 12. ஆனால் இந்த பட்டையில் 2 நெகட்டிவ் பர்சன் பேர் இன்னும் நான் கொடுக்கவே இல்லை. எனக்கு ஓட்டுன்னு வரவே இல்லை. ரைட்டா இல்லையா? ஸோ இப்போ நான் 2 பேர் சொல்லாதனால இது தான் இப்போ நிலவரம். இப்போ நான் அந்த 2 பேரை ஏற்றினேன்னா அங்கே என்ன நடக்கும்? உண்மையிலே மனசங்கடமாக சொல்ல முடியாமல் தவிச்சாருன்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த ட்விஸ்ட்டுக்காக தான் அவரே காத்துட்டு இருந்தாங்கன்னு இப்போ தான் எனக்கும் புரியுது. யாழினி அண்ட் யுகேஷ். ஸோ யுகேஷும் அஷ்ரஃபும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நான் 3வது இருந்திருப்பேன், அஷ்ரஃப் 2வது இடத்துல இருந்திருப்பாரு. ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் நான் 2வது இடத்துல இருக்கணும், அஷ்ரஃப் 3வது இடத்துல இருக்கணும்னு தோணுனப்ப அவருக்கு மட்டும் அந்த மாற்று கருத்து இருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல. அவர் நடிப்புல வந்து சத்தம் இருக்கு, ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லை. என் ரோலும் காளிதாசனோட ரோல் விட கொஞ்சம் இன்னும் ஸ்கோப் இருந்து மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ லைக் எனக்கு வந்து காளிதாசன் சார் விட ஒரு ஹையர் பொசிஷனாக இருந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இல்லை இல்லை நான் என்ன நினைக்கிறேன், நான் இங்கே பாருங்க, எனக்கு கீழே கிடச்சி நான் ஏன் கவலைப்படல. ஏன் கவலைப்படலன்னா எனக்கு கிடைச்ச கதாபாத்திரம் அந்த மாதிரி. நான் வந்து அக்ஷா எடுத்திருந்தேன்னா ஏன் உடம்புக்கு ஏன் இதுக்கு எப்படி செஞ்சிருப்பேன்? இந்த முக்காவாசி ஆக்டிங் பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, அதுக்குன்னு ட்ரெயினர் இருக்கிறாங்க, அவங்க மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்மளும் திரும்பி ஆக்டிங்கை பற்றி பேசினா அது நோ பாயிண்ட் இல்லையா? அண்ட் நம்ம ரீசன் அவுட் சொல்லும் போது அது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனாக இருக்கணும். கோர்ட்டு கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அண்ட் வேர் ஆல் அடால்ட்ஸ். ஒரு மாதிரி டென்ஷன் ஆனேன், பட் நான் காம் டவுன் ஆகிட்டேன். ஏன்னா நிறைய பேர் அந்த ரேங்கிங் வந்து இன்னைக்கு நடந்த ஆக்டிங் பற்றி முழுக்க கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதில் சுத்தமாகவே என்ன சொல்கிறேன், நாட் வெரி இன்டு இட். சரி, 30 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அதனால் இதுதான் இறுதி பட்டியல்னா நான் இந்த டிக்கெல்லாம் அழிச்சிடுறேன். நாளைக்கானது வந்து நம்ம நாளைக்கு எப்படி இந்த சிஸ்டமே இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பிறகு கலந்து ஆலோசிச்சுட்டு நாளைக்கு நல்லா பண்ணலாம். சரியா? கண்டஸ்டன்ஸ் ரேங்கிங் நடிப்பு சுற்ற பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல ஷீனா. வாழ்த்துக்கள் ஷீனா. 2வது இடத்துல அஷ்ரஃப், 3வது இடத்துல யுகேஷ், 4வது இடத்துல நவீன் ராஜ், 5வது இடத்துல ஸ்ரேயா, 6வது இடத்துல ஜெசி, 7வது இடத்துல கிருஷ்மிதா, 8 யாழினி, 9 வருண், 10வது இடத்துல காளிதாசன், 11வது இடத்துல அலெக்ஸ், 12வது இடத்துல திவ்யா. கண்டஸ்டன்ஸ் மூலமா நம்ம டாப் 1ல இருக்கோங்கிறது எனக்கு இன்னும் நிறைவா இருக்கு. வெல், மேடையில் விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு டிராமா கிரியேட் பண்ணாம டிராமாவை கண்டினியூ பண்ணிக்க தெரியுமா? அதுலயும் அந்த ஜென்யூனிட்டி தெரியுது. டிவிலேயே ஹைலைட்டா அந்த நான் விழுந்த சீன் தான் ரீப்ளேல ஓடுன்னு நினைக்கிறேன். பூமரங்ல நேராக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கீழே போயிடுவோம். 12வது இடத்துல திவ்யா இருக்காங்க. திவ்யா, உங்களை 12வது இடத்துல எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு நியாயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா இது அவ்வளோவா நியாயம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கான்டென்ட் ஒரு இடத்துல கொடுக்கணுன்னா அந்த இடத்துல கொடுக்கணும். அது தவிர என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் பேசிட்டு அங்கே ஒரு சீன் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஐ கேன் பி வெல் சீன் அப்படின்லாம் கிடையாது. இப்படி சொல்லிட்டாங்கிறத விட மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், பர்சனலி ஃபீல் பண்ணது வந்து திவ்யாவோட ரோல் தான் ரொம்ப நிறைய கான்டென்ட் இருக்கக்கூடிய ரோல். கேமரா முன்னாடி மட்டும் நீங்கள் ஒரு ஆளாக போர்ட்ரே பண்ணாமல் கேமரா தாண்டியும் அவங்க வந்து நம்ம கான்டெஸ்டன்ட், அவங்கள வந்து நம்ம வந்து போட்டியாளராக பார்க்காம ஒரு ஹியூமனிட்டியோட பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா அவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருந்தனால தான் அவங்களால ஸ்டேஜ்ல அவ்வளோவா லைன்ஸ் டெலிவர் பண்ண முடியல. யாருமே வந்து ஓப்பன் அப் ஆகலை, யாருமே வந்து பேசல. கொஞ்சம் பேர் பேசினாங்க, பட் மித்தபடி அந்த கமெண்ட்ஸ் சொன்ன யாருமே வந்து பேசல. எனக்கு அது கேட்டோன்னே ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ரியர்ஸ் பண்ணுற டைம்லேயே அவங்க ஒன்றும் பேசலையே. ஏன்னா பேச வேண்டிய இடம் அதுதான். நான் சொன்னேன் எனக்கு வந்து டயலாக் இல்லைன்னு, இப்போ அது நெவர் லிசன். வாய்ப்பும் அந்த இடமும் கொடுக்கலன்னு சொல்றது தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சாபோட்டாஜ் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்பவே அவங்களோட இன்புட்ஸ் கொடுத்து அதை நான் சேர்க்காம அப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கே 30 நிமிஷம் நம்ம ரேங்கிங் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இவ்வளோ தெளிவாக பேசுறீங்க, படப்படன்னு புரிஞ்சு தள்ளுறீங்களே. இது ஏன் முதல்ல அந்த டேபிளில் வரல? அந்த டேபிளில் எனக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் நேரம் எடுத்துக்கு. கவலைப்படாதீங்க இதை பற்றி. இது வெறும் day 1 தான். உங்களோட ரிசல்ட்டை இன்னும் பெட்டராக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் மூவ் ஆன்.
உங்களோட ரேங்கிங்கை பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ட்ரெயினரோட ரேங்கிங். கார்த்திக். ஓகே, முதல் இடத்துல அஷ்ராஃப் இருக்காரு அக்கார்டிங் டு கார்த்திக்ஸ் ரேங்க். கார்த்திகோட புள்ளிகள் படி 2வது இடத்துல யுகேஷ், 3வது இடத்துல ஷீனா. ஆக்டிங் என்னோட ஒரு பலம், அதில் நான் தேர்ச்சி பெற்றுட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ், ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க. அதனால அதுபடி டாப் 3 இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து என்ன டார்கெட் ஆக்குமா இல்லைன்னா வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஆகுதுன்னா ரெண்டுமே சொல்லுவேன். ஏன்னா டார்கெட் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 4வது இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட முடியுமா? இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் நீங்களே ஒரு கணக்கு போட்டு நீங்களே முடிவு பண்ணுவீங்க யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு. அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுப்போமா? யோசிங்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. சரியா? இந்த முதல் 3 இடங்கள் மட்டும்தான் சொல்ல போகிறோம். வர வாரங்களில் இப்படியே கேப் விட்டு ஒரு முடிவுகள் சொல்லுவோம். சில விஷயம் சொல்லாமல் விட்டுருவோம். சில விஷயம் தெரியாமல் இருக்கிறது தானே வாழ்க்கையில் சுவாரஸ்யம். ஸோ சுவாரஸ்யமாகவே இருக்கட்டும். ஆடியன்ஸ்க்கு அடுத்த வாரம் படைப்பு சுற்று காத்திருக்கு. நீங்களாம் இப்போதைக்கு போய் ரெஸ்ட் பண்ணலாம். ரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? சஜஷன் பாக்ஸ். நீங்களா இந்த சஜஷன் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை எழுதிட்டு நிம்மதியாக போய் தூங்குங்க. இது வி சுப்ரீம் மீடியா காப்பின் அடுத்த மகத்தான நட்சத்திரத்துக்கான மாபெரும் தேடல். நான் நேற்று திவ்யா கடைசியாக போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க அந்த பிள்ளை. அப்போ நம்ம எரிச்சு அதை பற்றி ரொம்ப பேசணுமா? ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுதான் ஃபைனல். புரியுதா? அந்த பேக்ல டேப் பண்ணுறதுலாம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். களி அவங்க வந்து இப்போ ஓட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஓட் பண்ணலாமா? இரிட்டேட்னு சொல்லணுமா தெரியல. பட் அவர் பேசுகிற பாயிண்ட் வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. Come chase the dream, yeah, we reign supreme.